உனக்கும் தூக்கம் வரலையா? இல்ல. புரியுது. இந்த ஃபீலிங் எப்படி இருக்குன்னு தெரியும். எல்லாமே ரொம்ப சீக்கிரம் முடிஞ்ச மாதிரி இருக்குல்ல. நாம நேற்று தான் மிஸ்டர் ரவுண்ட்ஸோட மேக்ஸ் கிளாஸில் தொங்கி விழுந்து திட்டு வாங்கின மாதிரி இருக்கு. அதுக்குள்ள ஆமா, அன்னைக்கு ரொம்ப திட்டு விழுந்தது. அது எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. நான் காலேஜ் போக தயாரா இருக்கேன்னு எனக்கு தெரியல. ஐ மீன், நான் எக்ஸைட்டடாக தான் இருக்கேன். ஆனால் எனக்கு யாரையும் பிரிய விருப்பம் இல்லை. நீயும் இதை பற்றி யோசிச்சு பார்த்துருக்கியா? நீயும் கிறிஸ்டனும் எப்படி இருக்க போறீங்கன்னு? என்ன சொல்ற? உங்கள் ரிலேஷன்ஷிப் அப்படியே இருக்கும்னு எனக்கு தெரியும். அவள் அப்ஸ்டேட் போகிறா, நீ இங்கேயே இருக்க போகிற. டெக்னிக்கலி இதை லாங் டிஸ்டன்ஸ்ன்னு சொல்ல முடியாது. ஆனாலும் ஆமாம், நாங்கள் இதை பற்றி பேசணும். நாங்கள் தனித்தனியாக இருந்தாலும் லவ் அப்படியே இருக்குமான்னு பார்க்கலான்னு இருக்கோம். கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் நாங்கள் பார்த்துக்கலான்னு இருக்கோம். பென்னு, நீ என்ன பேசிக்கிட்டீங்க? எங்களை பற்றி என்ன இருக்கு? என்ன பிளான்? நாங்கள் 2 பேரும் ஒரே ஸ்கூலுக்கு போக போகிறதால எந்த பிரச்சனையும் இருக்காது. உண்மைதான், ஆனால் இது கண்டினியூ ஆகும்னு நினைக்கிறியா? யா, ஆகும் தான் நினைக்கிறேன். இல்லை, நீ அப்படி நினைக்கல. நான் தான் சொன்னேன்ல. அப்படின்னா ஏன் சொல்ல அவ்வளோ தயங்குற? நீயும் தான் தயங்கி சொன்ன. சீரியஸாக சொல்லு. எங்களுக்குள்ள பிரச்சனை எதுவும் வராதுன்னு தான் நினைக்கிறேன். அவ ரொம்ப நல்லவ. ஆனா நாங்க 2 பேரும் இங்கே பாரு, நீ ரொம்ப நல்ல பொண்ணு லாரன் ஷெஃபர். நீயும் பென்னும் சேர்ந்து நிச்சயமாக அங்கே ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. நீயும் தான் ஆலன் வில்சன். நாங்க தூரமா போயிட்டாலும் நீ எங்களை பார்க்க வரணும். நான் வருவேன்னு உனக்கே தெரியும். இன்னைக்கு ராத்திரி ஜாக் டான்ஸ் ஆடினதை பாத்தியா? ஓ, போதும் நிறுத்துறியா? அவனுக்கு கற்றுக் கொடுத்ததே நான் தான். தயவு செஞ்சு இன்னொரு வாட்டி அப்படி பண்ணாத. டான்ஸ்ன்ற பேர்ல பக்கத்துல இருக்கவங்களெல்லாம் அடிச்சுக்கிட்டு இருந்தா.